தெரியுதா? ஹாய். உருளைக்கிழங்கு செய்வது எப்படி? உருளைக்கிழங்கை வந்து கழுவி தோல் எடுத்து கழுவி வச்சிருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு நச்சு வச்சிருக்கோம். கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம். மிளகா பொடி பக்கத்துல வச்சிருக்கோம். மஞ்சத்தூள் பக்கத்துல இருக்கு. உப்பு தேவையானது போட்டுக்கணும். இப்ப செய்யலாம். செய்யலாம். எண்ணெய் விட்டு என்னென்ன போடணும்னு காமிங்கயா. கடுகு போடணும். உளுந்து 2 சோம்பு போடணும். போட்டுட்டு உருளைக்கிழங்கா போடணும். உருளைக்கிழங்கு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே உருளைக்கிழங்கு போடணுமா? சொல்லிட்டியா? போட்டாச்சு. பூண்டையும் போட்டாச்சு. நல்லா நல்லா காய வச்சு நல்லா தட்டி படம் கம்மி பண்ணி வச்சு அப்படியே தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும். ஆவி வந்த பிறகு அதை எடுத்து தட்டு போட்டு மூடிப்போம். இப்ப இதை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போடுவாங்க. கொத்தமல்லி வந்து அப்புறமா போடுவோம். ஏன்னா அது ஏற்கனவே வெந்துச்சுது. அதனால அது அப்புறம் போடுவோம். கொத்தமல்லி சும்மா வதக்கி வச்சிருக்கீங்களோ? சும்மாவே போடலாம். இப்ப நம்ம வீட்டுல வதக்கி இருக்கிறதுனால அதை வதக்கி. ஓகே. வெந்துடும். நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் அப்பதான் அது நல்லா வேகும். இப்ப இந்த உப்பு ஸ்டார்டிங்லயே போட்டுடலாம்லங்க? நீங்க ஒரு ஆவி கட்டிட்டு வேக வைக்கிறீங்க. கொஞ்சம் இதுவா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு ஆவி வச்சுட்டு போட்டோம்னால எல்லாத்துக்கும் நல்லா வேகும். அது வெந்திருக்கும். அதனால மறு கெட்ட போட்டு மூடிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு மிளகா பொடி போட்டோம். நல்லா கிண்டிட்டு வெந்திருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு சேர்ப்பேன். மிளகாப்பொடி தேவையான அளவு. ஒன்றரை டேபிள் ஸ்பூன். 1.5 டேபிள் ஸ்பூன். ஏன்னா கரண்டினா குழம்பு ஊற்றுற கரண்டி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதனால அது போகணும். நான் டேபிள் ஸ்பூன்னு சொல்ல மாட்டேன். போகணும். இப்போ வந்து ஸ்டவ் கம்மி பண்ணணும். தட்டு மூடிட்டு ஸ்டவ் கம்மி பண்ணி வைக்கணும். இது எவ்வளவு நேரம் கழிச்சு ஓபன் பண்ணாயா?
ஒரு 2 நிமிஷம் அது ஏன்னா நல்லா வெந்துச்சுல்ல அந்த மிளகா பொடி வாசனை போக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது பண்ண வேண்டியது அப்புறம் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல வேண்டியது ஓகே. எடுக்கலாமா ம். எடுத்தாச்சு இப்ப வந்து நல்லா கிளறி விடணும் அடி பிடிக்காம நல்லா கிளறி கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து விட்டு வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான் சமையல் ரெடி இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசாலா ம். அப்புறம் வந்து ரசம் ம். கொண்டக்கடலை ரசம் ம். கொண்டக்கடலை ரசம் எப்படி வைப்பாரு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆமா. ஓகே கொஞ்சம் போட்டா போதும்ல கொத்தமல்லி போதும் போதுங்க. ஆஃப் பண்ணிடலாமா ம். ரெடி ஆயிடுச்சா? வேட் ஓகே. பண்ணவா எடுக்கவா எடுத்து காமிங்க. ஜூம்ல க்ளோஸ் அப்ல காட்டலாம். அதுல இருக்கட்டுமா இல்ல தட்டுல எடுத்துக்க சும்மா அதுல இருந்தே காமிங்க. வேர்த்து போய் ஓகே. அப்படியே கரண்டி வைக்கிறீங்க. கரண்டி வைக்கவா ஆஃப் பண்றேன் ஓகே ஓகே. முடிஞ்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ. இத பாய். இத பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய். பாய்